ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாட்சிஸ் vlog. இன்னைக்கு நம்ம சேனலில் நந்தியாவட்டம் பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் கட்டுறதுக்கு தேவையான அளவு நந்தியாவட்டம் பூவும் உள்ளன் நூலும் எடுத்திருக்கேன். நீங்கள் சாதாரண நூலில் கூட கட்டிக்கலாம். நான் உள்ளன் நூல் கொஞ்சம் கலர் நூலாக எடுத்திருக்கேன். உங்களுக்கு பார்க்குறக்கு வீடியோவில் கிளியராக தெரியணுங்கிறக்காக. இது நார்மலாக பூ கட்டுற மாதிரி தான், ஈஸியாக தான் இருக்கும். நார்மலாக பூ கட்டுறதுக்கு கீழே ஒரு பூ மேலே ஒரு பூ வச்சு கட்டுவோம். ஆனால் இதில் கீழே மட்டும் ஒரு பூ வச்சுட்டு நம்ம நார்மலாக பூ கட்டுற மாதிரி கட்டுறோம். இது நார்மலாக நம்ம பூ கட்டுறதுக்கு போடுற முடிச்சு தான். கொஞ்சம் டைட்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு பூவில் மட்டும் 2 முடிச்சு போட்டுக்கோங்க. கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. அடுத்த ஒரு பூ கட்டுறக்கு கொஞ்சம் ஸ்டிஃபாகவும் இருக்கும் உங்களுக்கு கையில் பிடிக்கிறக்காக. நூல் கொஞ்சம் லூஸாக வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்து பூ கட்டும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெண்டாவதாக ஒரு பூ எடுத்துட்டு அதை ஃபஸ்ட்டாக வச்சுருக்கோங்க இல்லைங்களா பூ, அந்த பூவோட சேர்ந்து கட்டணும். அதாவது ஃபஸ்ட்டு இருக்க பூ கூட சேர்த்திட்டு கட்டிட்டு 2 பூவையும் சேர்த்தி முடிச்சு போடணும். ஃபஸ்ட்டு பூ அண்ட் ரெண்டாவது பூ சேர்த்தி நார்மலாக ஒரு பூ முடி போடணும். இப்போது அடுத்த பூ மூணாவது பூவை எடுத்து ரெண்டாவது பூ பக்கத்தில் வச்சுட்டு ரெண்டாவது பூவையும் மூணாவது பூவையும் சேர்ந்து சுற்றிக்கிட்டு பூமுடி ரெண்டாவது பூவும் மூணாவது பூவோட காம்பை சேர்த்தி பூமுடி போடணும். அதே மாதிரி தான் இப்போ நாலாவது பூவை எடுத்துட்டு நாலாவது பூவையும் மூணாவது பூவையும் சேர்த்தி சுற்றிட்டு முடிச்சு போடும்போது மூணாவது காம்பையும் நாலாவது காம்பையும் சேர்த்து முடிச்சு போடணும். இந்த முடிச்சு போடும்போது மட்டும் நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போடுங்க. ஏன்னா ரொம்ப அழுத்தமாக இழுத்தீங்கன்னா காம்பு கட்டாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இதே மாதிரி இருக்க அடுத்தடுத்த பூவை வச்சுட்டு முன்னாடி பூவோட சேர்த்தி சுற்றிட்டு அதோட காம்பையும் சேர்த்தி பூமுடி போடுங்க. இதே மாதிரி தான், அதாவது நம்ம புதுசாக வைக்கிற பூவில் பக்கத்து பூவும் சேர்த்து சுற்றிட்டு அந்த பக்கத்து காம்போட சேர்த்து பூமுடி போடணும். எல்லாருக்குமே கண்டிப்பாக பூ கட்ட தெரிஞ்சிருக்கணும். பூ கட்டுறது ஒரு மெடிடேஷன் மாதிரி. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரே வேலையை கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரே மாதிரி திரும்ப திரும்ப செய்கிறீங்க. பூ கட்டுறது ஒரு வகையாக உங்கள் மனசை அமைதிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்கள் சிந்தனைகளை செதறாமல் வச்சுருக்க உதவுது. பூ கட்டுறது நம்மளோட ஒரு வகையான பிரெயின் டெவலப்மெண்ட் ஆக்டிவிட்டி. பார்த்திங்கன்னா நம்ம கண்ணும் கையும் ஒரே நேரத்தில் வேலை செய்யுது. பூ கட்டுறதை நிறைய பேர் ஹாபியாகவே வச்சுருப்பாங்க. எனக்கு டிஃப்ரெண்ட் வெரைட்டியாக பூ கட்டுறதுனா ரொம்ப பிடிக்கும். பூ கட்டுறனால நம்ம மனசு ரொம்ப அமைதியாக இருக்கும். பூ கட்டுறது ஒரு ரிலாக்ஸேஷன் தான். நம்ம ஸ்ட்ரெஸ்லேருந்து வெளியே வரக்கு பூ கட்டுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பூ கட்டுறதுல நிறைய வெரைட்டி இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு வெரைட்டியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பெண்கள்னால் கண்டிப்பாக பூ கட்ட தெரிஞ்சிருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. அது ஏன்னு யாருக்காவது தெரியுமா? இல்லை ஏன்னு தான் யோசிச்சிருக்கீங்களா? பெண்கள் அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை அவ்வளோ சீக்கிரம் யார்கிட்டையும் சொல்ல மாட்டாங்களாம். அவங்களுக்கு இருக்க பிரச்சனைக்கெல்லாம் கடவுள்கிட்ட தான் தீர்வு கேட்பாங்களாம். அதனால தான் ஒரு பெண் அவங்களுக்கு இருக்க பிரச்சனையை மனமுருகி கடவுள்கிட்ட சொல்லிட்டு பூ கட்டி போட்டாங்கன்னா அவங்க பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும்னு சொல்லி புராணங்களில் கூட சொல்லியிருக்காங்க. இந்த பூ கட்டுறக்கு நீங்கள் போட்டிருக்க முடிச்சு எல்லாமே ஒரே கோட்டில் பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஒரு சைடு ஒரு மாதிரி இன்னொரு சைடு வேறு மாதிரி இருக்கும் முடிச்சு. ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த சைடு பூ வைக்கிறதுக்கு பிடிச்சிருக்கோ அந்த சைடு வெளியே தெரிகிற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இந்த பூ கட்டுறக்கு நீங்கள் உள்ளன் நூல் யூஸ் பண்ணுறனால நீங்கள் உங்கள் சாரீக்கு மேட்சான கலர் இல்லை உங்கள் ட்ரெஸ்ஸுக்கு மேட்சான கலர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். நந்தியாவட்ட பூ மொக்கா இருக்கும்போது பெருசாக மனம் இருக்காது. அதனால எனக்கு பூ வச்சா சேராது, தலை வலிக்கும் அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த நந்தியாவட்ட பூவை ஃபங்க்ஷனுக்கு வச்சுட்டு போகலாம். கல்யாண பொண்ணுங்களுக்கெல்லாம் ஜடை அலங்காரத்துக்கு மல்லிகைப்பூ மாதிரியே இருக்க இந்த நந்தியாவட்ட பூ தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி நந்தியாவட்டம் மட்டும் இல்லாமல் முல்லைப்பூ, ஜாதிப்பூ அப்படின்னு சொல்லிட்டு காம்பு நீளமாக இருக்க பூ எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி கட்டலாம். பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கட்டி இருக்கிறது. இப்போ இந்த பூ நம்மளுக்கு எவ்வளோ நீளமாக தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீளமாக கட்டிக்கலாம். இப்போ நான் எனக்கு தேவையான அளவு பூ கட்டிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நூல் விட்டு நான் கட் பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம முழுசாக கட்டி முடித்த பூவில் பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் ஒரு சைடும் காம்பெல்லாம் ஒரு சைடும் இருக்கும். இது பார்க்குறக்கே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரியே முடிச்செல்லாம் ஒரே லைனில் ஒரே மாதிரி இருக்குது. ஒரு சைடு ஒரு மாதிரியும் இன்னொரு சைடு இன்னொரு மாதிரியும் இருக்கும் முடிச்செல்லாம். இந்த பூ உங்களுக்கு ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக வேணும்னா நீங்கள் கலர் ஸ்ப்ரே பண்ணி கூட இந்த பூவை யூஸ் பண்ணிக்கலாம்.
பூ உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். கட்டின பூ மாதிரியும் வச்சுக்கலாம், இல்லை கோர்த்த பூ வைக்கிற மாதிரியும் நீங்கள் வந்து வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இது எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் காம்பு ரொம்ப நீளமாக இருக்குதுன்னு நினைப்பீங்க. நீங்கள் வந்து சிசர் வச்சுட்டு லைட்டாக கீழால் காம்பை வந்து லைட்டாக கட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப கட் பண்ண வேண்டாம், அது பார்க்குறக்கும் அழகாக தான் இருக்கும். வேணுங்கிறவங்க கட் பண்ணுங்க, மற்றவங்க அப்படியே விட்டுருங்க. காம்போட வச்சிங்கனாலும் இந்த பூ பார்க்குறக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தூரத்துலேருந்து பார்த்தா மல்லிகை பூ மாதிரியே இருக்கும். கண்டிப்பாக மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் எந்தெந்த பூ எப்படியெல்லாம் வித்தியாசமாக கட்டலான்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திரும்ப வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.